அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நிதி கோரி இருசக்கர வாகனத்தில் யாத்திரை நடத்திய 1000த்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் டொரோனா கிராமத்தின் மீது திடீர் தாக்குதல் நடத்தி வீடுகளை பிற சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். பணம், தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். பிரச்சினை வெடித்தவுடன் உயிருக்கு பயந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகள், கடைகளை விட்டுவிட்டு வயல்வெளிக்கு ஓடியுள்ளனர். இதுகுறித்து கிளரியன் இந்தியா இணையதளத்திற்கு அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் கூறும்போது, பிற்பகல் 2 மணியளவில் சுமார் 5000 பேர் எங்கள் கிராமத்திற்கு வந்தனர். சுமார் 4 மணி நேரம் எங்களது சொத்துக்களை சூறையாடினர். இஸ்லாமியர்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டனர். அவர்கள் மசூதியின் முன்பு டிஜே அமைத்து பாட்டு பாடி நடனம் ஆடினர். அங்கு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூட எந்த இஸ்லாமியரும் இல்லை. இஸ்லாமியர்களின் வீடுகளில் இருந்த நம்பிக்கை சார்ந்த கொடிகளை அகற்றிவிட்டு காவி கொடி கட்டினர். 80 இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டுமே அந்த கிராமத்தில் இருந்ததால் அவர்களை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஊரில் இருந்த 8 பெரிய வீடுகளை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தினர். அங்கிருந்த சுமார் 9 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்தனர். வீட்டிலிருந்த பர்னிச்சர்களை உடைத்துள்ளனர். இவ்வாறு தெரிவித்தார். அடுத்ததாக 2வது சம்பவத்தை பார்க்கலாம். இந்தூர் சந்தன்கேடை கிராமம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே உள்ளது சந்தன்கேடை கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பாஜகவினர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு நிதி கேட்டு ஊர்வலம் நடத்தியுள்ளனர். அப்போது அங்குள்ள பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வெளியே நின்று ஜெய் ஸ்ரீராம் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். தொழுகை முடிந்த பிறகு வெளியே வந்த இஸ்லாமியர்கள் ஏன் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஆவேசமடைந்த பாஜகவினர் பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். சிலர் பள்ளிவாசலின் மினரா மீது ஏறியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து அப்பகுதி பெண்கள் வன்முறை கும்பலை கற்களால் அடித்து விரட்டியுள்ளனர். இதனை அடுத்து அங்கு விரைந்த காவல்துறை இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததோடு கற்களை வீசியவர்கள் என கூறி 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்களை கைது செய்தனர். அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. அதே நேரம் கலவரத்தை ஏற்படுத்திய கும்பலை சார்ந்த யாரும் கைதாகவில்லை என தி ஸ்க்ரோல் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாளான புதன்கிழமை காலை சந்தன்கேடை கிராமத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்துகிறோம் என கூறி பிரச்சினை நடந்த இடத்தில் இருந்த இஸ்லாமியர்களின் 80 வீடுகளை 10 அடி தூரத்திற்கு இருபுறத்திலும் இடித்து அகற்றியுள்ளனர். காவல்துறையின் உச்சகட்ட பாதுகாப்போடு இந்த சம்பவங்கள் நடைபெற்றதால் இஸ்லாமியர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். மேலும் வன்முறையாளர்களை கைது செய்யாமல் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் 15 பேரை கைது செய்த காவல்துறை சிலர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் சிலர் மீது கொலை முயற்சி, கலவரம் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்துள்ளது. அடுத்ததாக 3வது சம்பவத்தை பார்க்கலாம். உச்சைன் மாவட்டம் பேகம்பாக் பகுதி. இங்கும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு நிதி திரட்டுகிறோம் என கூறி அவர்களுக்கு நிதி கிடைக்காது என்று தெரிந்தும் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பேகம்பாக் பகுதியில் பாஜகவினர் இருசக்கர பேரணி நடத்தியுள்ளனர். வெறுப்பு கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதி இஸ்லாமியர்கள் பாஜகவினரை கல் எறிந்து விரட்டி அடித்துள்ளனர். சில கற்கள் தங்கள் மீது விழுந்த நிலையில் துண்டை காணும், துணிய காணும் என ஓட்டம் பிடித்துள்ளனர் போலி தேசபக்தர்கள். பேகம்பாக் பகுதி மக்கள் துணிச்சலாக தங்களை விரட்டி அடித்ததால் ஆளும் பாஜகவின் உதவியோடு அவர்களின் வீடுகளை இடித்து தங்கள் வெறியை தீர்த்துள்ளனர் மதவெறி கும்பல். இது குறித்து பாதிக்கப்பட்ட அப்துல் ரஃபீக் என்பவர் கூறும்போது, கூலி வேலை செய்யும் நான் கடந்த 35 வருடங்களாக கடினமாக உழைத்து சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தில் கட்டிய வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் அரசு அதிகாரிகளை இடித்தனர். பாஜகவினர் மீது எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்கள் கல் எறிந்ததால் எந்த தவறும் செய்யாத என் வீட்டை இடித்துள்ளனர். அரசின் பட்டாவை பெற்றுத்தான் வீடு கட்டினேன். இப்போது இருக்க
இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதேபோல் பேகம்பாக் பகுதியில் 8 வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட 17 இஸ்லாமியர்கள் மீதே தேசிய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பாய்ந்துள்ளது. மத்திய பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கே மக்கள் வாக்களித்தனர். ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் விலை போனதால் அங்கு பாஜக ஆட்சி செய்வதோடு சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களையும் அரசே ஆதரிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டாட்சி நடத்தினால் அதன் மூலம் விளம்பரம் கிடைத்து உயர்ந்த பதவிக்கு வந்துவிட முடியும் என்கிற சிந்தனை பாஜக தலைவர்களிடையே உருவாகியுள்ளது. முதலமைச்சராக இருந்து பிரதமரான மோடி யோகிக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் போன்றவை இதற்கு உதாரணங்கள்.